ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக நன்றியப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய மன விருப்பங்கள், எங்களுடைய பாரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதர்களுடைய வாழ்வில் என்ன செய்திருக்கிறது, இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பாவங்களற கழுவி அது மீட்பை கொடுத்திருக்கிறது. தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை அது கொடுத்திருக்கிறது. நம்மை பாவத்திலிருந்து மீட்பு கொடுத்திருக்கிறது என்பது, நாம எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தாலும் அதுல மன்னிப்பையும் கொடுத்திருக்கிறது. அதிலிருந்து தூக்கி எடுப்பதற்கும் காத்திருக்கிறது. அதை மேற்கொள்ளவும் செய்வதற்காக அவருடைய இரத்தம் நமக்கு வழிவகை செய்திருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நம்மை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு மீட்பை கொடுத்துவிட்டு என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று அவர் என்ன செய்யல, சொல்லல. உனக்கு தேவையான மீட்பை நான் கொடுத்து விட்டேன் என்று அவர் நம்மை தனியாக விடவில்லை. ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இன்னும் எளிமையாக ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை அனாதைகளாக விடவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படியாவது பாவத்தை மேற்கொள்ளுங்கள் என்று நம்முடைய பலத்தில் அவர் நம்மை நிற்க விடவில்லை. நம்மை தாங்குவதற்கும், ஏந்துவதற்கும், சுமப்பதற்கும், தப்புவிப்பதற்கும், பலப்படுத்துவதற்கும் அவர் நம்முடனே கூட நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரத்தம் நமக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறது. பழைய உடன்படிக்கையில உடன்படிக்கை பெட்டியில அவருடைய பிரசன்னம் இருக்கும். போருக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த உடன்படிக்கை பெட்டிய அந்த லேவியர்கள் தங்கள் தோளில் சுமந்து கொண்டு என்ன செய்வாங்க, போவாங்க. அங்க போர்க்களத்துக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் அந்த பெட்டியில என்ன இருக்கும், தேவனுடைய பிரசன்னம். அந்த பெட்டியை கொண்டு சென்றால் அங்கு போரில் அவர்களால் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இன்றைக்கு அந்த பிரசன்னம் ஒரு விசுவாசியின் ஆவியில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இது ஒரு மிக பெரிய ஒரு வாழ்வு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன்,
பரிபூரணப்பட வந்தேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. பரிபூர்ணமான ஜீவன், தேவனுடைய வாழ்வை கொடுத்து நம்முடைய ஆவியில் என்றென்றைக்குமாக தேற்றரவாளனாக என்ன செய்திருக்கிறாரா? தங்கி இருக்கிறார். தேற்றரவாளனாக நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதற்கான அனுமதி இல்லை. விடுதலை வேறு, அனுமதி வேறு. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது, பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது, பாவம் நம் வாழ்வில் ஆளுகை செய்ய முடியாது, அதனுடைய விளைவுகளை அதனால் கொடுக்க முடியாது. பாவம் செய்வதற்கான அனுமதி இது இல்லை. ஏனென்றால் பாவம் தேவனுடைய உறவிலிருந்து, அந்த ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிக்கும் என்று நாம் தியானித்தோம். நம்முடைய மகன் மகள் பிள்ளை என்ற அந்தஸ்தை நாம் இழப்பது இல்லை. ஆனால் அனுதினமும் அவருடைய உறவிலான ஐக்கியத்தை அது என்ன செய்கிறது? பிரிக்கின்றது. உலகத்தையே படைத்தவர் நமக்குள், அதுவும் விருப்பத்தோடு விரும்பி நம்மை உறைவிடமாக என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்திருக்கிறார். தேற்றரவாளன் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை அன்போடு ஆலோசனை சொல்வதற்காகவும் வழி நடத்துவதற்காகவும் அவருடைய சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் பலப்படுத்துகிறதற்காகவும் ஆறுதல் சொல்வதற்காகவும் நம்முடைய மரணத்துக்கு ஏதுவான மாம்சத்தை உயிர்ப்பிக்கிறதற்காகவும் நம்முடைய சிந்தனைகளை மறுரூபமாக்குவதற்காகவும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்மை கிறிஸ்துவை போல உருமாற்றுவதற்காகவும் அவர் நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதாவது அல்ல, 24 மணி நேரமும் அவர் நம்முடனே கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சிநேகிதர் என்று நம்மை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? சிநேகிதர். வரப்போகின்ற காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன என்று நமக்கு அவர் என்ன செய்கிறாரா? அறிவிக்கின்றார். நம்ம யாரிடமும் நாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு பேசுகின்றவராக இப்பேற்பட்ட ஒரு ஐக்கியத்தை, அனுதினமும் அவருடனான ஒரு உறவை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசி இந்த ஐக்கியத்தில் ஏன் செல்ல முடியவில்லை என்றால், நம்முடைய ஐக்கியம் அவரோடு இல்லை, உலகத்தோடு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் பேசுவதற்கும், நாம் நினைப்பதற்கும், நாம் செயல்படுவதற்கும், நாம் தீர்மானங்களை எடுப்பதற்கும், அவர் வழியில் செல்வதற்கும், நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பதற்கும், பலப்படுத்துவதற்கும், நம்முடைய வழிகளை செவ்வை செய்வதற்கும், அவர் வெளிப்படுவதற்கும் அவர் நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஐக்கியம் நம்முடைய உலகத்துடனான ஐக்கியத்தினால என்ன செய்கிறது? தடைபடுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக எதை உண்டாக்குதா? பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நீங்க சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்களற கழுவி எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறது, சுகத்தை கொடுத்திருக்கிறது, விடுதலையை கொடுத்திருக்கிறது, நான் புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது உண்மை. சுவிசேஷம் அதுதான். ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய அடையாளம் அதுதான். ஆனால் ஒரு விசுவாசியால் உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷம் என்ன செய்ய முடியும்? தரிக்க முடியும். ஒரு விசுவாசியால் பாவத்தில் வாழ முடியும்.
ஒரு விசுவாசியால் உலகத்தை படைத்தவர் அவரது ஆவியில் இருந்தாலும் அந்த ஐக்கியத்தை இழந்து அந்த இளைய குமாரனை போல அந்த இடத்துல போய் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். நம்முடைய ஆவி, ஒரு விசுவாசியின் ஆவி பரிபூரணமாக இருக்கிறது. அந்த ஆவியில் எந்த குறையும் கிடையாது. இன்றைக்கு நீங்க எந்த காரணத்துக்காக, என்ன தேவைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவை அந்த ஆவியில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான சமாதானம், உங்களுக்கு தேவையான சந்தோஷம், உங்களுக்கு தேவையான சுகம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான ஆலோசனை, உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான நீதி, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாமே அந்த ஆவியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஐக்கியம் உலக சிற்றின்பங்களோடு, உலகத்தோடு இருக்கும் பொழுது அந்த வல்லமை, அந்த வாழ்வு என்ன செய்யப்படுகிறது? தடுக்கப்படுகிறது. தேவன் தராமல் இல்லை, அந்த செயல்கள் அதை என்ன செய்கிறது? தடுக்கின்றது. அதனால்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் போகின்ற பாதை இதுவல்ல என்று நமக்கு உணர்த்துவதற்காக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறாரா? உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் உணர்த்துகிற விதம் எப்படி இருக்கும் என்றால், குற்றப்படுத்துகிற விதமாக என்ன செய்யாது? இருக்காது. பயமுறுத்துகின்ற விதமாக என்ன செய்யாது? இருக்காது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கின்ற விதமாக இருக்காது. அவர் பேசுகின்ற விதம் நாம் யாராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கின்றோம், இந்த சத்தியத்திற்கு நேராக நம்மை உணர்த்துகின்ற விதமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சிந்தனைகள்ல உங்களுடைய மனசாட்சியும் பேச முடியும், சாத்தானும் பேச முடியும், ஆவியானவரும் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இந்த 3 பேருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியுமா? யாருடைய குரல் இது என்று நமக்கு தெரியுமா? ஆவியானவருடைய குரல் எது என்று தெரியவில்லை என்றால் அவர் வழியில நாம எப்படி செல்ல முடியும்? அவருக்கு நாம எப்படி ஒத்துழைக்க முடியும்? நம்ம ஏதாவது வெளியூர்களுக்கு சுற்றி பார்க்க போறோம். அந்த இடத்துல உள்ள ஒரு டூரிஸ்ட் கைடு அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக நம்மளை கூட்டிட்டு போவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? காலேஜ் படிக்கும் போதோ இல்லை இப்ப எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் ஒரு கைடு நமக்கு சுத்தி காமிப்பாங்க. அந்த கைடுக்கு தான் எங்க என்ன இருக்குன்னு என்ன செய்யும்? தெரியும். நமக்கு அந்த ஊர் புதுசு, தெரியாது. அதுபோல தேவனுடைய காரியங்களையும் அவர் வழிகளையும் அவர் வல்லமையையும் நமக்குள் கொடுத்திருக்கின்ற காரியமும் நமக்கு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆவியானவருடைய குரலை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் ஆவியானவர் காட்டுகின்ற வழியில் நாம் எப்படி செல்ல முடியும்? நான் சொல்றது புரியுதா? ஆவியாருடைய குரல் அப்போ எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே ஆவியானவருடைய குரல் அவருடைய வார்த்தைக்கு எதிராக ஒருபோதும் இருக்காது. அவருடைய வார்த்தைக்கு நேராக தான் இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு எதிராக அவர் ஒருபோதும் அவர் பேச மாட்டார். வாசிக்கலாம். யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆவியானவருடைய பெயர் என்ன போட்டிருக்கு? தேற்றரவாளன். அவருடைய குரலும் தேற்றரவாளனை போலவே என்ன செய்யும்? இருக்கும். நாம் வழி தவறி சென்றாலும், நீ வழி தவறி சென்று விட்டாய்
நீ பாவியாக இருக்கிறாய், நீ ஒருபோதும் என்னிடத்தில் வர முடியாது, நீ தகுதி இழந்து விட்டாய் என்று உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு குரல் கேட்டால் அது ஆவியானவருடைய குரல் இல்லை. ஆவியானவருடைய குரல் கிறிஸ்துவை குறித்து, அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கின்றாரோ அந்த சத்தியத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகிற விதமாக இருக்கும். அவர் பாவத்தை உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார் என்றால், பாவத்திற்கு என்ன பரிகாரம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சத்தியத்திற்கு நேராக நம்மை நடத்துவார். பாவத்திற்கு என்ன பரிகாரம் செய்யப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார், என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று ஒருவர் விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவருடைய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டன. அவர் ஆவியில் புதிதாக என்ன செய்து கொள்ளுகிறார்? மாறிவிடுகிறார். தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஒரு விசுவாசியின் வாழ்வில் பாவத்திற்கு என்ன பரிகாரம் செய்யப்பட்டிருக்கு? ஒரு விசுவாசியின் ஆவி நித்திய மீட்பை பெற்றிருக்கிறது. அதில் எந்த பாவ கரையும் கிடையாது. அனுதின வாழ்வில் ஆவியானவரோடு ஏற்படுகிற ஐக்கியத்திற்கு என்ன தடை வருகிறதோ அதை நாம் அறிக்கை செய்து அவரோடு ஒப்புரவாகும் பொழுது அந்த சுத்திகரிப்பிற்குள் செல்லுகிறோம். சத்தியம் சொல்லுகிறது. அந்த ஐக்கியத்திற்குள் மறுபடியும் என்ன செய்கிறோம்? செல்லுகிறோம். ஏனென்றால் அது சுத்திகரித்து கொண்டே இருக்கிறதற்காக நமக்குள் என்ன செய்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அருவியை போல அனுதினமும் நம்மை சுத்திகரிப்பதற்காக நமக்குள் இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய வாழ்வையும் சுத்திகரிப்பதற்காக அவரது இரத்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விசுவாசி பாவ செயல்களில் நின்று கொண்டிருந்தால், வழி தவறி போனால் அது அவரது அறியாமையை குறிக்குமே தவிர தேவன் எதுவும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்துக்கு என்ன ஒரு செயல் செய்ய வேண்டுமோ, என்ன ஒரு தீர்வு கொடுக்க வேண்டுமோ, என்ன ஒரு வழி உண்டு பண்ண வேண்டுமோ அதை அவர் சிலுவையில் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். ஆவியானவர் இந்த சத்தியத்திற்கு நேராக நம்மளை என்ன செய்கிறாரா? நடத்துகிறார். ஒரு விசுவாசி தவறி விழும் பொழுது, இது நீ போகும் பாதை இல்லை, இது உன்னுடைய அடையாளம் இல்லை, இந்த இயல்பு உனக்கு கொடுக்கப்படவில்லை, உனக்கான வழி இதுவல்ல என்று அவரை எழுப்பி விடுகிற விதமாக, அவருடைய பாவத்தை உணர்த்துகிற விதமாக, அவரை தேவனுக்கு நேராக அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கின்ற விதமாக, அந்த சுத்திகரிப்புக்கு நேராக அழைத்து வருகின்ற விதமாக, அதற்கு பிறகு அவரை ரீஸ்டோர் செய்து அவரை தூக்கி விட்டு அந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ள வைத்து பலப்படுத்தி அவர் கொடுத்த வாழ்விற்கு நேராக நடத்தி செல்லுகிற விதமாக ஆவியானவருடைய குரல் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சொந்த பலத்தில் இந்த வாழ்வை வாழ தேவன் விடவில்லை. அனுதினமும் அவரது பலத்தை சார்ந்து கொண்டு, அவருடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு, அவருடைய பலத்தில் நடப்பதற்காக அவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உணர்த்துகிற விதம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். நமக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தகுதியை இழந்து விட்டாய் என்று நம்முடைய சிந்தனையில் குரல் கேட்டால் அது ஆவியானவருடைய குரல் இல்லை. தேவனுடைய உறவை பெற்றுக்கொள்வதற்கு நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நீ தேவனிடத்தில் செல்ல முடியும் என்று ஒரு குரல் கேட்டால் அது ஆவியானவருடைய குரல் இல்லை. நாம செய்கின்ற செயல்களின் மூலம் தேவனுடைய உறவை நாம் பெறுவது இல்லை. அது இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவரது செயல்களின் மூலமாக அந்த உறவு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே நமக்கு நீதியாக இருக்கிறார்.
நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய தேவை இல்லை, உன்னுடைய தகுதி வேறு என்று கிறிஸ்துவின் நீதிக்கு நேராக நம்மளை என்ன செய்யறாரு? அவர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஆவியானவருடைய குரல் நம்மை தூக்கி விடுகின்ற விதமாக இருக்கும். நம்முடைய பாதையை திசை திருப்பி தேவனுடைய வழிக்கு நேராக நடத்துகிற விதமாக இருக்கும். நம்மை பலப்படுத்துகிற விதமாக இருக்கும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள செய்கின்ற விதமாக இருக்கும். நீதிக்கேற்ற வழியில் நடக்கிற விதமாக இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ள அவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். பரிசுத்தத்துக்கு நேராக அவர் நடத்துகிற விதமாக இருக்கும். ஆனால் சாத்தானுடைய குரல், நம்முடைய மாம்சத்திலிருந்து வருகின்ற குரல், அது வேறு விதமாக என்ன செய்யும்? இருக்கும். இது சத்தியத்தை தெரிந்து கொண்டால்தான் ஆவியானவருடைய குரலை என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். ஆவியானவருடைய உணர்த்துதல், அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நம்மை மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பேற்பட்ட ஒரு வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. அடுத்து ஆவியானவர் உணர்த்துகிறது மாத்திரம் இல்லை, நமக்கு வெளிப்பாடுகளை என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். வெளிப்பாடுகளை கொடுக்கிறதுனா என்ன? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:10-12. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். வெளிப்பாடு என்றால் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பது. அதுக்கு பேர் தான் என்னது? வெளிப்பாடு. ஆவிக்குரிய கண்களை திறப்பதுனா என்ன? எளிமையான ஒரு விளக்கம் தருகிறேன். வசனம் சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? குணமானீர்கள். ஆனா கையில ஒரு டாக்டரோட ஒரு ரிப்போர்ட் இருக்கு, நமக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட் சுகமாகாது என்று சொல்லுகிறது. இந்த ரெண்டுல உங்களால எதை எளிதாக நம்ப முடியும்? டாக்டர் ரிப்போர்ட். ஏனென்றால் அந்த நோய் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதை அது உணர்த்தி கொண்டு இருக்கும். நீங்கள் இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள் என்பதை உங்கள் கண்களால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, உங்களால் உணர முடியாது. அது ஒரு ஆவிக்குரிய உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியும். ஆமா, இயேசு கிறிஸ்து என்னுடைய நோய்களை என்ன செய்து கொண்டார்? சுமந்து கொண்டார். நான் நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு சுகமாக்கிட்டார். ஆனா ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே. இப்படி எத்தனை பேர் சொல்றோம்? நான் சொல்ல வர இடம் புரியுதா? இந்த தகவல் எனக்கு தெரிகிறது, அவர் சுகமாக்கி விட்டார், எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், எனக்கு சாப விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த இன்ஃபர்மேஷன், இந்த தகவல் எனக்கு தெரியுது. ஆனால் என்னுடைய சூழ்நிலைகளோ எனக்கு வேறு ஒன்றை காட்டி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் என்னால் இதை என்ன செய்ய முடியல? செயல்படுத்த முடியல, பார்க்க முடியல. நான் நம்புகிறேன், அந்த சத்தியத்தை நான் என்ன செய்யறேன்? நம்புகிறேன். அது பொய் இல்லை, அது உண்மைதான். அந்த தகவல் எனக்கு தெரியுது, ஆனா என்னால அதை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? மூடப்பட்டிருக்கிறது. அத ஒரு தகவலாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம், எபேசியர் 3:18-19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் 1வது அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. பவுலுடைய ஜெபங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இடங்கள்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பவுலுடைய ஜெபம் என்ன செய்யாது? இருக்காது. நாம் ஜெபிக்கின்ற விதமாக அவர் என்ன செய்ய மாட்டார்? ஜெபிக்க மாட்டார். மாறாக அவர் என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி ஜெபித்திருக்கிறார் என்றால், நீங்க என்ன அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றீரோ அதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே உங்கள் புதிய ஆவியில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஒரு தேவை என்று எனக்கு தேவன் தர வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் திரும்பி நம்முடைய புதிய ஆவியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற மனக்கண்களை தான் நாம என்ன செய்து கொள்ளணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம பழைய ஏற்பாடுல ஒரு சம்பவம் உண்டு. எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவை வேற ஒரு ராஜா கிட்ட இருந்து தகவல் சொல்லி காப்பாற்றி கொண்டே வருகிறார் அவருடைய ஆபத்துல. இதை அறிந்து கொண்டு அந்த ராஜா எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு நிறைய ராணுவத்தை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அவருடைய உதவியால் காலையில வெளியே பார்க்கும்போது அந்த மலையை சுற்றிலையும் ரதங்களும் ராணுவ வீரர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சூழ்ந்து இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு பயம் வருது. எலிசா கிட்ட போய் சொல்றாரு, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ராணுவம் முழுவதும் மலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சுற்றி வளைத்து இருக்கிறது. அங்க எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அங்க எத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க? 2 பேர். எந்த கண்ணை வைத்து அவர் அப்படி சொல்லுகிறார்? அங்க ஜெபிக்கிறார். இவனுடைய மனக்கண்களை நீங்க என்ன செய்யுங்க? திறக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். அங்க அந்த உதவியாளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த ரதங்கள், அந்த குதிரை வீரர்களுக்கு மேல அக்னி மயமான ரதங்களும் தூதர்களும் என்ன செஞ்சாங்களா? இருந்துகிட்டு இருந்தாங்களாம். அந்த ரதங்களுக்கும் அந்த ராணுவ வீரர்களுக்கும் அப்படியே மேல, பக்கத்துல எல்லாம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம எதை பார்க்கிறோமோ, எது நிஜமா இருக்குதோ, எந்த சூழ்நிலை மிரட்டி கொண்டு இருக்கிறதோ, எந்த கோலியாத் நம்மை மிரட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறானோ, அந்த சூழ்நிலைக்கு மேல ஆவிக்குரிய உலகம், சேனைகளின் கர்த்தருடைய சேனை நமக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய உலகம் நிஜமானது. அது இந்த காண்கின்ற உலகத்தை விட, பார்க்கின்ற உலகத்தை விட அது அதிக நிஜமானது. அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நிறைந்தது. நிறைய சம்பவங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்க உங்க சரீரத்துல வைத்திருக்கின்ற நோயை விட, உங்க பிரச்சனைகளை விட, உங்க சூழ்நிலைகளை விட, உங்களுக்குள் இருக்கின்ற தேவ ஆவியானவருடைய வல்லமை பெரியது. அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. உங்க நோயை மேற்கொள்ளக்கூடிய சுகம் உங்களுக்குள் இருக்கிறது. அதே உயிர்ப்பிக்கின்ற வல்லமையோடு ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த வெளிப்பாடை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற வசனத்தை தகவலாக இல்லாமல் வெளிச்சமாக பார்க்கும் பொழுது, அந்த வசனத்துக்குள் இருக்கின்ற வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் சுகம் வெளிப்படும். ஒரு புதிய உடன்படிக்கையில விசுவாசி செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நாம சுகத்துக்காக அழுது மன்றாட வேண்டிய இடத்துல அவர் என்ன செய்யல? வைக்கல.
ஒரு விடுதலைக்காக தேவனுக்கு சித்தம் இல்லையா, நான் எந்த தீர்க்கதரிசியிடம் போய் கேட்கணும்னு சொல்லி கேட்க வேண்டிய இடத்துலயும் அவர் என்ன செய்யல, வைக்கவில்லை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன். அந்த வெளிச்சத்தை நீங்க பார்த்தால் போதும், அந்த வெளிச்சத்தை நீங்க தியானிச்சா போதும், அந்த வெளிச்சத்துல நீங்க செயல்பட்டா போதும். செவ்வையாக்குற வேலை யாரோட வேலை? அவருடைய வேலை. வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணியை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆறுகளை உண்டாக்க செய்கிறாராம். அப்பேற்பட்ட ஆவியானவர், அந்த ஆவியானவர் அந்த வல்லமையை வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்ல, முதல்ல அதை நமக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சகல சத்தியத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துவதற்காக, நம்முடைய பலவீனங்கள்ல நம்மை அவர் பலப்படுத்துகிற விதம் இதுதான். முதல்ல அவர் உணர்த்துகிறது, நம்மை அறிக்கை செய்ய வைப்பது, நம்மை சுத்திகரிப்புக்கு நேராக அழைத்து செல்வது, நம்மை பலப்படுத்துவது. நம்மை பலப்படுத்தி, நம்முடைய தீர்மானங்களை பலப்படுத்தி, நம்முடைய சூழ்நிலைகளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு நேரம் ஜெபிச்சிட்டேன், ஒரு நேரம் நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், என் சூழ்நிலை இன்னும் மாறலையே. எப்ப மாறும்? நீங்க சொன்னதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது மேஜிக் கிடையாது, அது மந்திரம் கிடையாது, அது 1000 நேரம் சொன்னா அது நடக்குங்கிறதுக்கு அது என்ன கிடையாது, மேஜிக் கிடையாது. அந்த 1000 நேரம் சொல்றது எதற்காக, எழுதுவது எதற்காக, அதை கேட்பது எதற்காக என்றால் இத்தனை மணி நேரம் கேட்கணுங்கிற ஒரு கடமை இல்லை. அந்த வார்த்தையில் உள்ள வெளிச்சத்தை நாம் பார்ப்பதற்காக. அதை பார்க்கிற வரைக்கும் நாம என்ன செய்யணும், கேட்கணும், தியானிக்கணும், பேசணும். அந்த வெளிச்சத்தை நீங்க பார்த்து விட்டீர்கள் என்றால் அதுல உங்களால நடக்க முடியும். அந்த வெளிச்சத்தை பார்க்காமல் உங்களால என்ன செய்ய முடியாது, அதுல நடக்க முடியாது. நிறைய பேர் எங்க கிட்ட வருவாங்க, இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் மருந்து மாத்திரையை விடவான்னு கேட்பாங்க. எனக்கு ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்க இது எல்லாத்துக்குமே நோ சொல்லுவோம். இல்ல, டாக்டர்கிட்ட என்ன செய்யணும், போகணும். மருந்து மாத்திரை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும், நாங்க சொல்ற வரைக்கும். அதை விட அதிகமா நீங்க எதை கேட்கணும், சத்தியத்தை கேளுங்க. கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாளத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதை உங்க சிந்தனையில தியானிக்க ஆரம்பிங்க, அதை நீங்க பேச ஆரம்பிங்க. நம்முடைய மன தைரியத்துல நான் சுகமாகி விட்டேங்கிற வெளிச்சத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் விடுதலையை பார்த்து விட்டேன்னு சொல்லி நம்ம தைரியத்துல எழுந்து என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அந்த விருப்பத்தையும் நமக்கு கொடுத்து அதுல செயல்படுத்துகிற வல்லமையும் அவருடையது. அந்த சாய்ஸ், அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கும் அவர்தான் பலம் கொடுக்க வேண்டும். நம்மால அந்த தீர்மானத்தை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. உங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கும் எப்பொழுதுமே. ஒன்று உலக ஞானத்திற்கு ஏற்ற சாய்ஸ், இன்னொரு சாய்ஸ் தேவனுடைய வார்த்தையை தீர்மானத்துல எடுக்கிறது. இந்த 2ல எது உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்றால் மாம்சத்துக்கு ஏற்ற விதமாக இருப்பது. உலக ஞானத்தின்படி இருக்கின்ற அந்த சாய்ஸ் நமக்கு ஈஸியா இருக்கும். அதை எடுக்கலன்னா நமக்கு பயம் வரும். நான் இதை தேர்ந்தெடுக்கலன்னா நான் மிஸ் பண்ணி விடுவேனோ, நான் தவற விட்டு விடுவேனோ, இதுல நான் தோற்று போய் விடுவேனோ, இந்த இடத்துல நான் விழுந்து விடுவேனோ, இப்படிதான் உலக அறிவு இருக்கும். ஆனா அதற்கு மத்தியில் அந்த கவலைய நீ என்னிடம் கொடுத்து விடு, இந்த பிரச்சனைய நீ என்னிடம் கொடுத்து விடு, இந்த இடத்துல நீ அமைதியாயிரு, இந்த இடத்துல நீ பேசாத, நான் உன் சார்புல செயல்படுறேன் அப்படின்னு சொன்னா இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும், ஈஸியா இருக்குமா? நீங்க வெளிச்சத்தை பார்க்கலன்னு சொன்னா அது உங்களால முடியாது. உங்களால என்ன செய்ய முடியாது, கவலையை அவர் கையில என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏனென்றால் பிரச்சனை உண்மைதான். நான் கவலைப்படாம யார் கவலைப்பட முடியும்? என்னுடைய பிள்ளையை குறித்த காரியம், என்னுடைய கணவனை குறித்த காரியம், என்னுடைய சுகத்தை குறித்த காரியம், என் மனைவியை குறித்த காரியம், என் எதிர்காலத்தை குறித்த காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் முக்கியம்தான். அங்க கோலியாத் பேசுறது நம்ம காதுல என்ன செய்யும், கேட்கும். படுத்தா என்ன வராது,
தூக்கம் வராது. ஆனா இந்த கவலைய அவர் அவர்கிட்ட கொடுக்க சொல்றாரு. கவலைப்படுறது ஈஸியா, கவலையை கொடுக்கறது ஈஸியா? கவலைப்படுறது தான் ஈஸி. நம்மளால என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. எப்போ தெரியுமா? அந்த வெளிச்சத்தை பார்க்காமல் இருக்கின்ற வரைக்கும். என்னிடம் தா என்று சொல்லுகிறவர் யார் என்ற வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதுதான் ரொம்ப ஈஸி. நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்கள் பலத்தில் அவர் வாழ அழைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய பலத்துல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு எப்படி இருக்குது? அது போராட்டமா இருக்கு, கடினமா இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான். ஆனா சத்தியம் சொல்லுது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நீங்க என்ன செய்ய போறது இல்ல? ஒடுங்கி போறது இல்ல. நீங்க கீழே தள்ளப்பட்டும் நீங்க கீழே விழுகிறது இல்ல. உங்க மனம் முறிவடைகிறது இல்லை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரச்சனைக்கு மத்தியில சமாதானம், சூழ்நிலைகளுக்கு மத்தியில சந்தோஷம், நோய்க்கு மத்தியில சுகம். கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாய் இருக்கிறீர்களே. முற்றிலும். மோர் தேன் கான்குயரர் ஆங்கிலத்துல இருக்கும். வெற்றியை காட்டிலும் அதிகமா. அந்த வெற்றியே நம்முடையதுதான். அபண்டன்ஸ், பரிபூரணம், நிறைவு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்போ அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர் பலத்துலதான் அந்த சாய்ஸையே உங்களால என்ன செய்ய முடியும்? தேர்ந்தெடுக்க முடியும். அந்த சாய்ஸை தேர்ந்தெடுக்கவே எனக்கு அவரது பலம் தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க பாவத்தை அறிக்கை செய்யறது மாத்திரம் இல்ல, அந்த சுத்திகரிப்புக்குள்ள செல்றது மாத்திரம் இல்ல, அந்த பலவீனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கவும் ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்கு நேராக முதலில் நம்மை நடத்துகிறார். சத்தியத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறார். எப்படி பாவத்தை மேற்கொள்ளணும்? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 4:5 வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு. நாம எதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? உலகத்தோடு உள்ள ஐக்கியத்துக்காக இல்ல, உலகத்தை போல வாழ்கிறதற்காக இல்ல. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் என்ன செய்யணுமா? நடந்து கொள்ளணுமா? இதுதான் கிருபை. கிருபை அப்படிங்கிறது நான் விழுந்த இடத்திலேயே நிற்பதற்காக எனக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. எனக்குள்ள என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவே எனது பரிசுத்தமாக இருக்கிறார் என்றால் அந்த பரிசுத்தத்துக்கு நேரான செயல்கள்ல நடக்கும்படி எனக்கு அவர் அதை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம கையில ஒரு பொருள் கொடுக்கப்படுது. அந்த பொருள் நம்ம ஷோகேஸ்ல வைக்கிறதுக்காக என்ன செய்யப்படாது? கொடுக்கப்படாது, பயன்படுத்துவதற்காக. நம்முடைய புதிய ஆவியில என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா? கிறிஸ்துவின் பரிசுத்தம், அவரது நீதி. எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அதற்கு ஏற்ற வழியில் நம்மை நடத்துவதற்காக. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு சேர்க்கிறார். கிறிஸ்து அடிக்கப்படும் பொழுது அவருடனே கூட நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க? அடிக்கப்படுறீங்க.
அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடனே கூட மரணத்தை என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவருடனே கூட நாம் என்ன செய்யப்படுறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் உயிர்த்தெழும் பொழுது அவருடனே கூட உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அதுதான் ரட்சிப்பு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். 6வது வசனம் வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கின்றோம். இந்த வெளிச்சத்தை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த வெளிச்சத்துல நடக்கிறதற்கான விருப்பத்தை அவர் நமக்குள் உண்டு பண்ணுகிறார். நீ நின்று கொண்டிருக்கின்ற இடம் உனக்கான இடம் அல்ல. உன்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டாச்சு? அறையப்பட்டாச்சு. நீங்கள் பிழைத்திருக்கிறதோ, நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, அது தெய்வ சாயல்னால என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சாயலை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இந்த பாவ செயல்ல நிற்கும் பொழுது என்ன மாதிரி மாம்ச கிரியைகளாக இருந்தாலும் சரி, அது பொறாமையா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், வைராகியமா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம், ஒருத்தரை மன்னிக்க முடியாத ஒரு காரணமா இருக்கலாம், ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிமைத்தனமா இருக்கலாம், ஒரு விபச்சார பழக்கமா இருக்கலாம். இங்க பவுல் கொரிந்தியருக்கு சொல்றாரு, கொரிந்திய சபை விசுவாசிகள், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு அவர் சொல்றாரு, அந்த சபையில விபச்சார பழக்கம் அதிகமா இருக்கு, வேசித்தனம் அதிகமா இருக்கு. அவர்களுக்கு பவுல் சொல்லுகின்ற காரியம் என்ன என்றால், நீங்கள் தேவனாலே கிரயத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் அறியீர்களா? ஒரு வேசித்தன பாவத்துல இருக்கிற ஒரு சபைக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் யாரால வாங்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க யாரோட ஆலயமா இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியாதா? கிறிஸ்துவுக்குள்ளான அவர்களது அடையாளத்தை அங்கு சொல்லுகிறார். நீங்க இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்துக்கு மரித்த நீங்கள் எப்படி அதுல வாழ முடியும்? அவர் கேட்கிறாரு. ஒரு உலக பிரகாரமா ஒரு மனுஷன் இறந்து போயிட்டா அந்த சரீரம் எழுந்து வர முடியுமா? முடியாது. அது போல பாவத்துக்கு மரித்த நம்முடைய சாயல் எப்படி பாவத்துல நிலை கொண்டிருக்க முடியும்? இந்த வெளிச்சத்தை ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்ளும் பொழுது, நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இந்த வெளிச்சத்தை பார்த்தால் உங்களுக்கு பாவத்துல இருக்க வேண்டும் என்ற விருப்பம் என்ன செய்யாது? வராது. இது என்னுடைய இயல்பு, இது அல்ல. சின்ன சின்ன விஷயத்துல கூட, ஒரு பொய் சொல்றதுக்கு கூட அங்க அந்த உணர்த்துதல் நமக்கு என்ன செய்யும்? வரும். இல்லையே, என் இயல்பு இது இல்லையே, ஏனென்றால் உண்மையானவர் எனக்குள் இருக்கிறார். அந்த இயல்பு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் என்ன தெரியுமா? அதோட ஒரு இயல்பு என்ன தெரியுமா? பாவத்தை வெறுக்கின்ற இயல்பு. நம்முடைய மாம்சத்துக்கு ஒரு இயல்பு உண்டு தெரியுமா? என்ன இயல்பு தெரியுமா? பாவத்தை விரும்புகின்ற இயல்பு. நீங்க பாவத்தை மேற்கொள்றதற்கு, அது என்ன ஒரு பாவ பழக்கத்துல இருந்தாலும் சரி, போதை பொருளுக்கோ, குடிப்பழக்கத்துக்கோ, வேசித்தன பாவத்திற்கோ, பொய் சொல்றதுக்கோ, பொறாமைக்கோ, என்ன மாம்ச கிரியைகள் இருக்குதோ கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, எந்த கிரியையா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த செயலோடு போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்குள் நீங்கள் யார் என்ற வெளிச்சத்தை தான் நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டால் போதும். அந்த வார்த்தையை நீங்க உங்க சிந்தனைகளுக்கு நீங்க கொடுத்து கொண்டிருந்தால் போதும். அந்த ஆவிக்குரிய உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டே அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள அந்த செயல்களில் இந்த பாவம் வேண்டாம் என்ற தீர்மானம் முதல்ல உங்களால என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறோம் இல்லையா? அந்த தீர்மானத்தை நம்மளால என்ன செய்ய முடியல?
எடுக்க முடியல. ஏனென்றால் நம்முடைய மாம்சத்துக்கு அந்த பலம் கிடையாது. நம்முடைய மாம்சம் நிறைய சாக்கு போக்கு சொல்லும். இந்த செயல் எத்தனை இன்பமாக இருக்கிறது, இதை எப்படி நான் விடுகிறது, இதை விட்டுட்டு நான் எப்படி என்னால இருக்க முடியும்? அதை விட அவர் இன்பமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இன்பத்தை அனுபவிச்சாதான் தெரியும் நம்ம எவ்வளவு குறைவான இன்பத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் என்று. அவருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம், பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. இது உலக பொருளாலும் உலக இச்சைகளினாலும் உலக மனிதர்களினாலும் நம்ம எது பிளஷர் நினைக்கிறோமோ அந்த இன்பத்தினால் அந்த இன்பத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அந்த இன்பத்தை கொடுக்க முடியாதது மாத்திரம் இல்ல, அவருடனான ஐக்கியத்தை நமக்கு அது என்ன செய்கிறது, உடைக்கிறது. அந்த ஐக்கியத்தை உடைக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெறவிடாமல் ஒரு தடையை அது என்ன செய்கிறது, உண்டு பண்ணுகிறது. உள்ள பரிபூரணத்தை வெளிவிட செய்ய முடியாமல் ஒரு தடை அது என்ன செய்கிறது, கொடுக்கிறது. அததான் ஒரு ஏசாயால பார்த்தோம். உங்களுடைய பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் என்ன உண்டாக்குகிறது, பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆவியானவர் இதுல மன்னிப்புக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது மாத்திரம் இல்ல, சுத்திகரிப்புக்கு நேராக அழைத்து செல்கிறது மாத்திரம் இல்ல, அதுல இருந்து தூக்கி விடுகிறதற்கும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை உணர்த்துகிறவராக மாத்திரம் இல்ல, அந்த கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை, தேவன் யார், நாம் யார், நம்முடைய பாவம் எந்த இடத்தை அது பெற்றிருக்கிறது, நம்மீது அந்த பாவத்திற்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. நம்மை அது ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் அந்த இடத்துல இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்தெடுக்கும் பொழுது, அந்த சாய்ஸை நீங்க தெரிந்தெடுக்கும் பொழுது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை இதை செஞ்சு பாருங்களேன், அப்ளை பண்ணி பாருங்க. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்பது கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாளத்தில் நீங்கள் நிற்பது. நான் புதிய சிருஷ்டி என்ற அடையாளத்தில் இருப்பது, அந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்வது. இது ரொம்ப எளிமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப கடினமான ஒரு செயல் கிடையாது. ஒரு தேவ மனிதனோட ஒரு சாட்சி ரொம்ப அழகா இருந்தது. அவர் அதிகம் ஜெபிச்சதுல அவங்க அம்மா சின்ன பையனா அவர் இருக்கும்போது, நம்முடைய பையன் ஏதோ ஆனது போல இருக்கிறதேன்னு சொல்லி ஒரு டூருக்கு அனுப்பி வச்சாங்களாம். அந்த டூருக்கு போன இடத்துலயும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாரு, சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய அனுபவத்துல அவர் எழுதியிருந்தது, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அந்நிய பாஷை அவர் என்ன செய்வாரா, பேசுவாரா. இப்படிப்பட்ட ஒருவர் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எப்படி பேசுவாங்க, வாயை திறந்தாலே என்ன வரும், அந்நிய பாஷை, தேவனோட வார்த்தை, வேற எதுவுமே தெரியாது இல்லையா. அங்க டூருக்கு போன இடத்துல அந்த இடம் ஒரு தவறான ஒரு இடம், நிறைய பெண்களை விலை பேசுகின்ற ஒரு இடம். அப்படி ஒருத்தர் இவர்கிட்ட விலை பேசுகிறதுக்காக வருகிறார். இவர் சுவிசேஷத்தை என்ன செய்கிறார், சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த மனுஷன் நின்று பார்த்து விட்டு போய்விட்டாராம். இவர் ஒரு ரூமுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே கூட இருந்த ஒருவர் கேட்டாரா, அந்த மனிதன் உன்கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியுமா? ஏதோ சொல்ல வந்தாரு, நான் அதை கவனிக்கல, நான் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தேன், அவர் என்ன பேசினார் அவர் கேட்டாராம். அவர் நின்று கொண்டிருந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு வேசித்தனம் நிறைந்த ஒரு இடம். அவரிடம் வந்த நபர் விலை பேசுகிறதுக்கு என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். அங்க விலையும் பேசி இருக்கிறார். இந்த எந்த உணர்வும் அவருக்குள்ள அங்க என்ன செய்யல, போகல. ஏன் தெரியுமா, நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்ற வெளிச்சத்தை அவர் பெற்றிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, எந்த பாவ பழக்க வழக்கம் நம்மை மேற்கொள்ள முடியும்? இன்னொரு தெய்வ மனிதன் ஒரு ஹீலிங் ஸ்கூல் அப்படின்னா இப்ப உள்ள ஹாஸ்பிட்டல் போல இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல சத்தியத்தை கற்றுக் கொடுத்து நிறைய நோயாளிகள் வந்திருக்கும் போது அந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸையும் அதை கற்றுக் கொடுக்கிறதற்காக அதை நடத்துகிற தேவ மனிதன் வைத்திருந்தாராம். அதுல படிக்க போன ஒரு ஊழியக்காரர் அந்த அரங்கம் முழுவதும், அந்த ஆடிட்டோரியம் முழுவதும் நோயாளிகள் நிறைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே பயந்துட்டாராம். இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, எல்லா விதமான நோய்கள்,
இவங்களை சுகமாக்குறதுக்குரிய வல்லமை என்கிட்ட கிடையாதே, இந்த இடத்துல என்னால நிக்க முடியாது, இப்படி ஒரு காலிங் அழைப்பு என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில போயிட்டாராம். வெளியில போகும்போது அவருடைய கால்களை அடுத்த அடி அவரால் எடுத்து வைக்க முடியலையா. ஆவியானவர் பேசுகிறார், எங்கு நீ போகிறாய்? இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, இவர்களுக்கு என்னால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. உடனே ஆவியானவர் அவர்கிட்ட பேசினாரா, உன்னோட வார்த்தைகளை நான் கொடுக்க சொல்லவில்லை, உன்னுடைய ஆவியில் அந்த பரிபூரணத்தை என்ன செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். நான் உன் ஆவியில் நான் இருக்கிறேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவராகிய நான் இருக்கிறேன். அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அந்த மக்களிடம் செல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, காத்து கொண்டிருக்கிறது என்ற வெளிப்பாட அந்த இடத்துல அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கடுத்து அவரால் கால் எடுத்து வைக்க முடியுதா. இனிமே உன்னோட சாய்ஸ், நீ இந்த வழியை நீ என்ன செய்ய முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். உன் வீட்டுக்கும் நீ பஸ் ஏறி என்ன செய்யலாம், போகலாம். சாய்ஸ் யாரோடது, உன்னோடது. அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்தது வீட்டுக்கு போற வழி இல்ல, அரங்கத்துக்குள்ள போற வழி. அந்த வெளிச்சத்தை தெரிந்து கொள்றதுதான். எனக்குள்ள யார் இருக்கிறார், என்னுடைய அடையாளம் என்ன, கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன். எந்த செயலை விட முடியலன்னு சொல்லி நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்க பாவத்தோடு நீங்க போராட வேண்டாம். ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். பாவத்திற்கு நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். அது மாத்திரம் இல்ல சுவிசேஷம், தேவனுக்கென்று நீங்கள் பிழைத்திருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கென்று என்ன செஞ்சிருக்கிறோமா, பிழைத்திருக்கிறோம். நாம பிழைக்க வைக்கப்பட்டதே, நாம் உயிர்ப்பிக்க வைக்கப்பட்டதே அவருக்கென்று வாழ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை விரும்பக்கூடிய, அவர் வழிகளை விரும்பக்கூடிய, அவரை வெளிப்படுத்தக்கூடிய இயல்பு ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அந்த விருப்பத்தை நம்மில் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம். நீங்க சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவருடைய வெளிப்பாடை, நீங்கள் சத்தியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் விருப்பம் மாறுகிறத உங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எந்த பழக்கம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அது உங்களை விட்டு போறத உங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த வெளிச்சத்தை நீங்க பார்க்கும்போது உங்களால தைரியமா முடிவெடுக்க முடியும். இது என்னோட அடையாளம் இல்ல, இது எனக்கு வேண்டாம், ஆவியானவரே என்னை இதுல நீங்க பலப்படுத்துங்கன்னு சொல்லும் போது அந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கின்ற அந்த விருப்பம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போய்விடும். ரொம்ப எளிமையாக கொடுத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக. நீங்க சின்ன சின்ன விஷயத்துல இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு சின்ன தலைவலிக்கு நீங்க உங்க அத்தாரிட்டிய யூஸ் பண்ண கத்துக்கொள்ளும் போதுதான் மலையை பார்த்து உங்களால என்ன செய்ய முடியும், பேச முடியும். சின்ன காரியத்துல கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாள வெளிச்சத்தை நீங்க பார்க்கும் பொழுதுதான் நீங்க பெரிய காரியங்கள்ல அந்த வெளிச்சத்துல நீங்க செயல்பட முடியும். கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாளம், அவரது நீதியை நீங்க பெற்றிருக்கிறீங்க, அவருடைய பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறீங்க. ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள இன்று அவர் உங்களை அழைக்கிறார். நம்முடைய பலத்தில் இல்லை, நம்முடைய பலத்தில் அவர் வாழ சொல்லல. எவ்வளவு ஒரு அன்பான ஒரு தேவன் இல்லையா. ஆவியில மரிச்சிருந்தோம், அவர் ரத்தம் சிந்தி ஒரு பரிகார பலியை செலுத்தி நம்முடைய ஆவிய கழுவி புதிய ஆவியாக உருவாக்கி அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக மாற்றி அந்த ஆவியில் அவர் என்றைக்குமாக தேற்றரவாளனாக தங்கி அந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து நம் வழி தவறும் போதெல்லாம் நம்மை உணர்த்தி நம்முடைய கரம் பிடித்து நம்ம தலையில குட்டி இல்ல என்ன செய்யறாரா, அன்பாக தூக்கி எடுத்து. அந்த இளையகுமாரனோட சம்பவத்துல அந்த மகன் புத்தி தெளிந்து அவர் தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போகதான் செய்யறாரு. தகப்பன் ஓடி வருகிறாரா, தன் பிள்ளை வரட்டும்னு அவர் என்ன செய்யல, காத்திருக்கல. தகப்பன் ஓடி சென்று, நீங்க மனம் திரும்பினா போதும் அந்த ஓடி வர்றதுக்காக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டிருக்கிறார். தகப்பனுடைய இருதயம் அதுதான். அங்க ஓடி வந்தது மாத்திரம் இல்ல,
முத்தம் செய்து கொண்டே இருந்தாராம். அந்த அழுக்கான கந்தல் கோலத்தை அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? முத்தம் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். புதிய ஆடை உடுத்து வைத்து, அவருக்கு மோதிரம் போட்டு, கால்ல பாதரட்சைகளை அணிவித்து ஊருக்கே என்ன செஞ்சாரா? விருந்து வச்சாரா. தகப்பனுடைய இருதயம் அதுதான். நாம எவ்வளவு பலவீனமானவர்கள் இதை அவர் பார்க்கறது இல்ல. அவரை பற்றி பிடித்து கொள்றதான் அவர் விரும்புகிறார். இன்றைக்கு அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான். நான் குப்பையா இருக்கிறேனே, நான் கந்தையாக இருக்கிறேனே, நான் தகுதியே இல்லாம இருக்கிறேனே, நான் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்துல எனக்கு விடுதலை உண்டா என்று கேட்டால், உங்கள் பலவீனத்தை அவர் பார்ப்பது இல்லை, உங்கள் தகுதியின்மையை அவர் பார்ப்பது இல்லை. நீங்கள் அவரை விசுவாசத்தோடு பற்றும் இடத்தை மாத்திரம்தான் அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சத்தியத்திற்கு நேராக உணர்த்தி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மில் புதிய விருப்பத்தை உருவாக்குகிறவராக, புதிய வழியில் நம்மை நடத்துகிறவராக, தேவ பலத்தை கொடுத்து பலப்படுத்துகிறவராக நமக்குள் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், ஆவிக்குரிய கண்களை அவர் திறக்கிறார். அந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த பலன்களை உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப எளிதா உங்களால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஈஸி, ரொம்ப சிம்பிள், எளிதா பார்க்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். இந்த ஜெயித்தீர்கள் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லையும் ஆவியானவருடைய வல்லமையை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி அப்பா. தேற்றரவாளனாக எங்களுக்குள் நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் தடுமாறி விழும் இடங்களிலெல்லாம் உம்முடைய சத்தியத்திற்கு நேராக, உம்முடைய பாதைக்கு நேராக திரும்பி வர நீர் அழைத்து கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவின் நீதியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு நீர் காட்டி கொடுக்க, எங்களில் வெளிப்படுத்த எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீர். தேவனுடைய அன்பு, அவருடைய இயல்பு, கிறிஸ்து செய்த பரிகார பலியில் எங்களுக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யாராக இருக்கிறோம் என்ற அடையாளத்தை, வெளிச்சத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக, அந்த வழியில் எங்களை நடத்துகிறதற்காக எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. நம்முடைய ஐக்கியத்தில் இணைவதற்கு, மறுபடியும் அந்த உறவை உயிர்ப்பிப்பதற்கு அப்பா என்று நீர் பேசி இருக்கிறீர். அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பன் ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டது போல இன்றைக்கு எங்களை நீ அணைத்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறீர். இந்த சத்தியத்திற்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த மனக்கண்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு அந்த கிருபைய, உடைய பலத்தை அவங்க வாழ்க்கையில அவங்க பெற்றுக்கொள்றதற்காக நன்றி. உலகத்தை ஜெயித்தவர்களாக, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் நிற்பதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க மன விருப்பங்கள், அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதற்காக நன்றியப்பா. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றியப்பா. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. உடைய கரம் கூட இருந்து வழி நடத்துகிறதற்காக நன்றி. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.